ஹலோ அண்ட் வெல்கம் டு கீப் கோடிங். லாஸ்ட் 1 இயரில் நான் வந்து நிறைய ஏஐ டெவலப்மெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். GitHub Copilotல ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து கர்சர் யூஸ் பண்ணேன். அண்ட் தென் விண்ட்சர்ஃப் யூஸ் பண்ணேன். ஆக்மெண்ட் கோட் யூஸ் பண்ணேன். கிளாட் கோட் யூஸ் பண்ணேன். ரீசெண்டாக வந்து கிரோன்னு சொல்லிட்டு அமேசானோட ஐடி யூஸ் பண்ணியிருந்தேன். ஐ ஃபீல் லைக் இது வந்து மற்ற எல்லாத்த விடவும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து கிரோ. ஸோ கிரோவில் வந்து ஜஸ்ட் லைக் விஎஸ் கோட் மாதிரி தான் நமக்கு இருக்கும். பட் அடிஷ்னலி நம்ம ஒரு நியூ செஷன் க்ரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் வைபா இல்லை வந்து ஸ்பெக்கான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ். நார்மலாக வந்து நம்ம ப்ராம்ப்ட் பண்ணும்போது டைரெக்டாக இதை ப்ராம்ப்ட் பண்ணுவோம், இல்லைனா வந்து ஒரு பிளான் மோடில் கர்சரில் கொடுக்குற மாதிரி கொடுப்போம். ஸ்டில் அது வந்து ஒன் ஷாட் மாதிரி தான். பட் ஸ்பெக் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக நம்ம எப்படி யோசிப்போமோ அதே மாதிரி வந்து நம்ம ஒர்க்கை பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்பெக்கை கொடுத்துட்டு, ஸோ இப்போ நான் ரீசெண்டாக வந்து ரிக்குவயர்மெண்ட் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இதான் வந்து நான் என்னோடய ரிக்குவயர்மெண்ட், நான் பில்ட் ஃபீச்சர் அப்படின்னு நான் ஸ்பெக்கை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜென்ரேட் பண்ணி அது வந்து என்னோடய கோடெலாம் அனலைஸ் பண்ணி எனக்கு வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் டாக்குமெண்ட் ரெடி பண்ணும். ஓகே, ஸோ இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து அது நிறைய கொஷின் கேட்கும். அதெல்லாம் நம்ம யோசித்து பதில் சொல்லும் போதே நமக்கு வந்து அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஒன்ஸ் த ரிக்குவயர்மெண்ட் இஸ் ரெடி, இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் டெக் டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது பண்ணால் வந்து நமக்கு வந்து டிசைன் டாக்குமெண்ட் ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ டிசைன்கிறது வந்து டெக் லெவலில் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து டெக்னிக்கலி நம்ம என்ன ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே, ஸோ இதுவும் வந்து ஹோலிஸ்டிக்காக இருக்கும், டாஸ்க் பை டாஸ்க் பேஸ்டாக இருக்காது. ஸோ ஃபைனலாக வந்து டாஸ்க் லிஸ்ட், ஜென்ரேட் டாஸ்க் லிஸ்ட்னு இருக்கும். அதை நம்ம பண்ணும்போது டாஸ்க் லிஸ்ட்டாக வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து டாஸ்க் பை டாஸ்க் இருக்குது, அதில் சப் டாஸ்க் இருக்குது, அதில் யூனிட் டெஸ்ட் டாஸ்க் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற அப்ளிகேஷன் வந்து ஒரு எம்சிபி சர்வர். இது வந்து நான் வந்து ஒர்க் அவுட்டை ட்ராக் பண்ணுறதுக்காக மேக் பண்ணது. இது வந்து கிளாட் கோடோட இல்லை எந்த ஏஐ ஏஜென்ட்டோடையும் வந்து அதை அட்டாச் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான எஸ்கியூஎல் டேட்டா பேஸில் நம்மளோட டேட்டாலாம் சேவ் பண்ணி நமக்கு வந்து திரும்ப கிளாட்லேருந்து பார்க்குறப்ப நமக்கு எடுத்து காமிக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ யூனிட் டெஸ்ட்லாம் நான் ரன் பண்ணலை, பட் மற்ற எல்லா டாஸ்க்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து ரொம்ப வெல் டிஃபைன்டாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக வந்து கர்சரோ கிளாடோ யூஸ் பண்ணுறப்ப நம்மளால் வந்து எவ்வளோ பெரிய டாஸ்க்கை கொடுக்கலாங்கிறதே நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஒரே ஷாட்டில் நம்மளால் பண்ணிட முடியுமா, இல்லை நம்ம ரொம்ப பிரேக் டவுன் பண்ணணுமா அப்படிங்கிறதுல எந்த கிரானுலாரிட்டியில் போகிறதுங்கிறதுலேயே நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப கிரோ வந்து இது ஆட்டோமேட்டிக்காக டேக் கேர் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அண்ட் இந்த டாஸ்க் எல்லாமே வந்து வெல் டிஃபைன்டு. ஸோ நம்ம அதை ரன் பண்ணுறப்ப அதோட அக்யூரசி, நம்ம கிடைக்கிற அவுட்புட் வந்து அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த டாஸ்க் எல்லாத்தையும் நம்ம ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் ரெடி, இல்லை ஃபீச்சர் ரெடி. இப்போ இந்த கேஸில் வந்து நான் இந்த டாஸ்க்கெல்லாம் ஃபாலோ பண்ணேன், எனக்கு வந்து அந்த சர்வர் வந்துச்சு, நான் எந்த கோட் சேஞ்சும் பண்ணல, என்னால் வந்து அதை கிளாடோட அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ஃபீச்சர் ஆஃப் கிரோ தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஃபீச்சர். மற்ற எல்லாத்துலேயும் வந்து பிளான் வரைக்கும் போகிறாங்க, இன்க்ளூடிங் இஃப் சூப்பர் பவர் மாதிரியான ப்ளக்கின் நீங்கள் கிளாட் கோடில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட இது பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பண்ணோம். பட் இந்த அளவுக்கு அக்யூரேட்டான டாஸ்க் லிஸ்ட் வந்து அதுவும் ஜென்ரேட் பண்ணாது. அதுலேயும் நம்ம வந்து லாங் ரன்னிங் ஏஜெண்ட்டாக தான் இருக்கும், எல்லாமே ஒரே நேரத்தில் ரன் ஆகிற மாதிரி நமக்கு சுச்சுவேஷன் இருக்கும். பட் இது அப்படி இல்லை, நீங்கள் டெய்லி ஒரு டாஸ்க் ரன் பண்ணலாம், 2 டாஸ்க் ரன் பண்ணி அதை கமிட் பண்ணலாம். இது வந்து அந்த ஐடியிலேயே வந்து அவங்க செட் பண்ணியிருக்கிறது வந்து கிரேட். இது வந்து ஃப்ரீ லிமிட்ஸ் அவைலபிள், 50 கிரெடிட்ஸ் வந்து ஃப்ரீ. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு எக்ஸலண்ட் டூல். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.